காட்சி வித்தியாசமாக இருக்கு சார். இது வரைக்கும் அந்த காதல் கதையில் எந்த ஒரு இந்த மாதிரி வித்தியாசம் இல்லை சார். ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வாய்ஸ் ஆஃப் பீப்புள் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆலி மூவி ரிவ்யூ பார்க்க காசி டாக்கீஸ் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா சரத்குமார் நடிச்சிருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படிலாம் நான் முன்னாடி கேள்விப்பட்டேன். இன்றைக்கி இந்த மூவி பார்த்துட்டு பீப்புள்ஸ் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆழி பார்த்துருக்கீங்க ஒரு எப்படி ப்ரோ இருக்கு? ஃபேமிலி படம். படத்தில் என்னெல்லாம் சொல்ல வராங்க? லவ் ஸ்டோரி. அப்புறம் அவரோட ஆக்டர் வந்து தலைவர் சரத்குமார் சூப்பராக நடிச்சிருக்காங்க. லவ் ஸ்டோரி, அது எப்படின்னா கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி லவ் பண்ணி எப்படி அதை பெற்றவங்க ஒத்துற மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஸ்டோரி. லாஸ்ட்டில் வந்து கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு இது கிளைமேக்ஸ் ரொம்ப இது சூப்பராக இருக்குது. சரத்குமார் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக இருக்கும். சூப்பராக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த பையன் புதுசாக நடிச்சப்போ நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் படம் நல்லா இருக்குது. அந்த பையன் கதாநாயகன் பண்ணலாம், சின்ன பையன் நல்லா நடிச்சிருக்காங்க. யார் நல்லா நடிச்சிருக்காங்க? பண்ண வாயில என்ன பண்ணியிருக்கா சரத்குமார் ஆக்டிங் வரைக்கும் சார் படம் நல்லா இருக்கு சார், பார்க்கலாம் சார். காதலை மையப்படுத்தி எடுத்த படம். ஒரு காதல் தன்னுடைய மகளை காதலிக்கிறான், அவனை பழி வாங்குறாரு. அந்த பழி வாங்குறதுடைய விளைவு அவர் பாதிக்கப்படுறாரு, கப்பல்லே பாதிக்கப்படுறாரு. அவன் இவரை காப்பாற்றி தன்னை மாய்த்துக் கொள்கிறான். இதெல்லாம் இன்னைக்கு 400 கோடி 200 கோடி 300 கோடி ஒரு ஆக்டருக்கு 250 கோடி போயிடுது. சரியா? ஒரே ஆக்டர் 250 கோடி வாங்கிட்டு படம் நடிக்காங்க. அது பத்தாதுன்னு இப்போ ரஜினியும் கமலும் சேர்ந்து படம் எடுக்குதுன்னு 1000 கோடி பட்ஜெட்டு. இது அப்படிலாம் கிடையாது. சரத்குமார் அந்த பையன் கதாநாயகன், அந்த நடிகை அவ்வளோதான் கதாநாயகி. 3 பேரில் ஒரு போட்டிலே படத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு வித்தியாசமான காதல் காட்சி. ஒரு வாட்டி பார்க்கலாம். மிக அருமையாக இருக்குது சார். சரத்குமார் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு எந்த இதுவும் இந்த மாதிரி ஒரு காதல் கதை கிடையாது. இது வித்தியாசமான கதையாக இருக்குது. ஒரு கடல்லையே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு தகப்பன் வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்பி இது பண்ணுறான், கதாநாயகன் வந்து லவ் பண்ணுறான். அந்த லவ் பண்ணுறவங்க சரத்குமார் சார் வந்து கூட்டு போய் அவரை இது பண்ணலான்னு பார்த்தா சூழ்நிலை காரணமாக அவர் ஒரு அந்த போட்டில் இதாகிடுறாரு. அதை வந்து அவர் அடிபட்டு அவர் இறந்துருக்கும் போது அதை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றும் போது அவர் ஹீரோ வந்து தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ரைட்டு இழந்துட்டோம்னு ஒரு வித்தியாசமான இது இருக்குது. நல்லா இருக்குது. படத்தில் சரத் சார் ஆக்டிங் எப்படி இருக்கு? அவரோட ஆக்டிங்காக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது சார். அவருக்காக படம் பார்க்கலாம். படத்தை ஏன் பார்க்கணும் சார்? மக்கள் இந்த படம் ஏன் பார்க்கணும்? நீங்கள் மக்களுக்கு எந்த படம் தான் இது. மக்களுக்கு எந்த படம் இப்போ லவ் ஸ்டோரி ஃபேமிலி எல்லாமே இருக்குல்ல, அதுக்கு வரும். பாட்டில் சாங்ஸ்லாம் ஒர்க் எப்படி இருக்கு? சாங்ஸ் வருது எல்லாமே ஒரு 2 சாங் சூப்பராக இருக்குது, 2 சாங் நார்மலாக இருக்குது. ஃபேமிலி சாங். என்ன சொல்ல வராங்க, அப்பா பையங்கிற மாதிரி கடைசியில் முடிச்சிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போறீங்க. மற்றபடி படம் நல்லா இருக்குது. ஆழி படம் மக்கள் ஏன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் பார்க்கலாம், வித்தியாசமாக இருக்குது சார். இது வரைக்கும் அந்த காதல் கதையில் எந்த ஒரு இந்த மாதிரி வித்தியாசம் இல்லை சார். அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாமா சார்? தாராளமாக பார்க்கலாம், கண்டிப்பாக. எதை பேஸ் பண்ணி கதை ப்ரோ? இது ஒன்றும் இல்லை சொல்ல, இதை பற்றி கதை அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கதை படம்? லவ் சம்மந்தமாக வந்து இது மீனவர் சம்மந்தப்பட்ட படமா இல்லை? மீனவர் சம்மந்தம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, 2 பேருமே அதிக பாசம் வச்சு, அப்பா வந்து பொண்ணு மேலே அதிக பாசம் வச்சுருக்காரு. அதே மாதிரி லவ் பண்ணுறவரும் பாசமாக இருக்குல்ல, அதெல்லாம் அது மாதிரி புரியல. இல்லை, புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்கு. என்னென்ன சொல்ல வராங்க சார்? படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தகப்பன் வந்து பொண்ணு நல்லபடியாக வளர்க்குறாங்க. வளர்க்குறவங்கள வந்து ஒருத்தர் காதலிச்சிடுறாரு. காதலிச்சதுனால இவருக்கு வந்து நம்ம பொண்ணு இவ்வளோ உயிராக வளர்க்குறோமே, நம்ம பொண்ணு இப்படி காதலிக்கிறது சரி. இவர் கடலில் கொண்டு போய் அதாவது அவரை கொள்றதுக்கு போகிறாரு. சூழ்நிலை காரணமாக கடலில் வந்து இவர் ஒரு போட்டு இதில் மாட்டிக்குது. மாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா, அவன் வந்து அடிபட்டு கிடக்கிறவரை காப்பாற்றி இவர் விட்டுறாரு. காப்பாற்றி விட்டு இவர் நல்லபடின்ற போகிற நேரத்தில் அவர் இறந்துடுறாரு கதாநாயகன். படத்தில் என்னென்ன சொல்ல வராங்க? காதலனை பழிவாங்க நினைக்கிறாரு. அந்த காதலன் அவரை காப்பாற்றுறாரு, பொண்ணோட அப்பா காப்பாற்றுறாரு. இதுதான் கதை. ஆழி டைட்டில் இருந்தது. அது வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி அது ஒரு பேராக இருக்கும். ஆழி படம் ஏன்? ஆழி படத்தில் என்னென்ன சொல்ல வராங்க? ஆளி படத்தில் என்ன சொல்ல வராங்க, பொண்ணை வந்து தகுதி இல்லாதவன் காதலிக்கிறான், அவனுக்கு போட்ஸில் கடத்திட்டு போய் கொலை பண்ணி போன்னு நினைக்காது. ஒரு எதிர்பார்க்காத சிக்கலில் வந்து சரத்குமார் ஒரு ஆபத்தில் அந்த போட்டில் வந்து ஒரு சாப்பிட்ட ஒரு தொழில்நுட்பம் இதில் போய் காலை மாட்டிக்கிட்டுறாங்க. அப்போ வந்து அந்த பையன் காப்பாற்றி விடுறான். அப்போ இவன் மனசு மாறி
சரி பையன் வசதி இல்லைனாலும் நம்ம பொண்ணு நல்லா விரும்புகிறான், நம்ம பொண்ணு நல்லா பார்த்து பண்ண அவனை கெட்டி கொடுத்துடலான்னு அவனை எழுப்பும்போது அவன் உயிர் போயிடுது, இறந்து போய்ட்றான். அதனால் இவங்க சாக்காயிடுறாங்க. ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸு பார்க்கலாம். பாட்டு காமெடிலாம் இருக்கா? காமெடி கிடையாது, சாங் 2 சாங் நல்லா இருக்கு. உங்களுக்கு படத்தை எந்த ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்து? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் ஸ்பீடாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபேமிலி படம் ஹவுஸ். உங்கள் ரேட்டிங் சார் அவுட் ஆஃப் 10? 10/8. எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அவுட் ஆஃப் 10? ரேட்டிங்லாம் 100க்கா? 10க்கு எவ்வளோ தருவீங்க? 10க்கு 7-8 கொடுக்கலாம். ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் எவ்வளோ கொடுக்க வரீங்க? நீங்கள் சொன்னாலும் எதாவது சொல்ல எத்தனை மார்க்? அவுட் ஆஃப் 10 9 உங்கள் ரேட்டிங் எவ்வளோ மேம் தருவீங்க? உங்கள் ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க படத்துக்கு? நான் அதில் வந்து கண்டிப்பாக நடிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. நான் 10 கொடுத்துருவேன். ரேட்டிங் சார் உங்கள் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10? ரேட்டிங் 9 கொடுக்கலாம். படம் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ இமோஷனல் கான்ஃப்ளிக்ட். இட்ஸ் அன் இமோஷனல் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஃபாதர் அண்ட் டாட்டர் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் அன் இமோஷனல் ட்ரையாங்கிள். இட்ஸ் அ சர்வைவல் த்ரில்லர். Father and boyfriend, it's mainly father and boyfriend. It's connecting between us. ഇത് ഇമോഷണൽ സർവൈവൽ ത്രില്ലർ. ലാസ്റ്റ് ഇമോഷണൽ വർക്ക് എനിക്ക് വർക്ക് ആയിരുന്നു, ഓഡിയൻസിന് വർക്ക് ആയിരുന്നു. അപ്പോൾ യഥാർത്ഥം പടം വർക്ക് ആയിരുന്നു അല്ലേ? അപ്പോൾ ഇനി ഓഡിയൻസിൻ്റെ റിവ്യൂ ഫീഡ്ബാക്ക് വേണ്ടിയിട്ട് വെയിറ്റ് ചെയ്യുന്നു. സോ ദാറ്റ്സ് ഓൾ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் தேவிகா சதீஷ். நான் இதில் வந்து சரத் சாரோட பொண்ணாக தான் நடிச்சிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி டு லைக் ஷேர் ஐ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் சச் எ லெஜெண்டரி ஆக்டர் சரத்குமார் சார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க மூவிஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் தான். ஸோ இதுக்கு வந்து டைரக்டர் வந்து ராம்தாஸ் சார் அண்ட் ஹி ஹவ் டன் மெனி மலையாளம் மூவிஸ். இஸ் ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ். ஸோ அவங்க மூவி வந்து ரொம்ப லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு வேறு மூடில் இருக்கும். இட்ஸ் நாட் அ கமர்ஷியல். இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் இருக்கும் இந்த மூவி. ஸோ இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் சச் அன் இமோஷனல் கான்ஃப்ளிக்ட் ஒரு சர்வைவல் த்ரில்லர் டெஃபினெட்லி யூ கேன் வாட்ச் பாய். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூவியா? இல்லை, நான் வந்து தமிழ் இமோஜி வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹேவ் டன் 2 தெலுங்கு, யோலோ இன் தமிழ் அண்ட் 1 இன் மலையாளம். மேம் உங்களோட சீக்ரெட் ஆஃப் பியூட்டி என்ன மேம்? உங்களோட அழகின் பியூட்டி? பியூட்டி ஐ எம் ஃப்ரம் கேரளா. பியூட்டி வந்து என்னோட அம்மா ரொம்ப அழகாக இருக்கு. மேபி அப்பா கூட அழகாக இருக்கு. அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டியூட்ஸ் நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியனை நம்ம வாய்ஸ் ஆஃப் பீப்புள் தமிழ் சேனலில் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆலி மூவியை தியேட்டர் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிக் பாஸ் தாமரையாக இருக்கட்டும், இந்த மூவியோட ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டர் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டியூட்ஸ். அப்படியே நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்கனாலும் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. எப்படி உங்களோட தாட்ஸில் எப்படி இந்த மூவி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே டியூட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம வாய்ஸ் ஆஃப் பீப்புள் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.